வணக்கம். கோமல் வி. மித்ரரூபிணி. திருவாசகம் மாணிக்கவாசக பெருமான் அருளியது திருவெம்பாவை இறுதி பாடல். போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மாழ்நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியா மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் தவிர ஏனைய திருமுறை பாடல்களில் இறைவனுடைய ஐந்தொழிலையும் சுட்டக்கூடிய பாடல் எதுவுமே இல்லை. திருவாசகத்தில் உள்ள இந்த 20வது பாடல் தான். இதற்கு முதல் 2 தொடருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் 19வது பாடலில் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் என்று உரிமையோடு பெருமானை விழித்து வினவுகிறார்கள் அல்லவா விழைவுகளை. அதை அப்படியே கொண்டு வரணும். எங்கள் பெருமான் நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, எங்கள் பெருமான் நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி அருளுக. அப்புறம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம்னா எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி, எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி, மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி, யாம் உய்ய கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி, போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவா என்று அந்த திருவடியை போற்றி உயிரின் எல்லை திருவடியை அடைதல்தான் என்ற ஒரு பெரிய ஞானத்தை உணர்த்தக்கூடிய அற்புதமான பாடல். இந்த திருவெம்பாவைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட 600 பாடல்களுக்கு திருவெம்பாவையில் திருவாசகத்திற்கு பொருள் உரைத்திருக்கிறேன். பிற திருமுறைகளோடு ஒப்பீடு செய்து பொருள் உரைத்து பதிவு செய்திருக்கேன். நுகர்வோர் இல்லை, இறைவனுடைய விதி உடையோர் தான் இதையெல்லாம் நுகர முடியும். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.